ஐயா, அனைவருக்கும் பிரபு என்னாடு. ஹல்லேலூயா, கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ் கிறிஸ்து என்பது அவர் எல்லாருக்கும் ஆண்டவர். லூக்கா சுவிசேஷத்தின் 2வது அதிகாரத்தில் மரணம் பற்றி பார்க்கும்போது இது அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் மிகுந்த மகிழ்ச்சியான சுபவார்த்தை. இது சிலருக்கோ யூதர்களுக்கோ மட்டுமல்ல, அல்லது வேறு எந்த நாட்டினருக்கோ அல்ல என்பதை இங்கு மிகவும் தெளிவாக கோரைகள் மேய்ப்பவர்கள் வெளியில் புலத்தில் இரவில் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பக்கத்தில் நின்றார். லூக்கா சுவிசேஷம் 2:8. அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பக்கத்தில் நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தூதர், பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படும் மகா சந்தோஷமான சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவே எல்லா ஜனங்களுக்குமான செய்தி. அதனால்தான் கிறிஸ்துமஸ் என்பது அனைவருக்கும் கொண்டாட்டம். இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் கர்த்தர். அவர் உலகத்தின் இரட்சகர். அவர் அனைத்து உலகத்திற்கும் வந்தார். மக்களை அவர்களது பாவங்களிலிருந்து விடுவிக்க வந்தார் என்று மத்தேயு சுவிசேஷம் 1:21 நாம் பார்க்கிறோம். மக்களை, அதாவது கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல, தேவன் ஏற்பாடு செய்த அனைவருக்காகவும் அவர் வந்தார். எல்லா மக்களையும் அவர்களது பாவங்களிலிருந்து விடுவிக்க வந்தார். அதாவது இயேசு கிறிஸ்து பிற ஜாதிகளுக்கும் தேவன், அவர் யூதர்களுக்கே தேவன் அல்ல, நமக்கு எல்லோருக்கும் அவர் தேவன். அல்லேலூயா.